நம்ம தினமும் பார்க்குற ராசி பலனில் இந்த கடகம் ராசி 4வது வருது. இந்த ராசியுடைய அதிபதி யாருன்னு பார்த்தா சந்திரன். இந்த ராசியில் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு. உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கிரக நிலைகள் எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கு, அந்த கிரக நிலை மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடகராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே மேன்மை அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடை தொடர்ந்து மேற்கொண்டால் நன்மைகளை பெற முடியும். எல்லா விதத்துலையுமே முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும். உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் எந்த அம்மன் ஆலயம் இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு, அதுவும் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி வழிபாடு செஞ்சீங்கன்னா எந்த ஒரு தீமையுமே உங்களை நெருங்காது, நன்மைகள் மட்டுமே வந்தடையும். உங்களுக்கு அம்மன் தாய் பிடிக்கும் அப்படின்னா எந்த அம்மன் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லைன்னா அம்மன் தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அன்னையின் அருளால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். மேலும் ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எளிய முறையில் தீர்வு பெற டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க. நாம் இப்போ இந்த பதிவில் முதல்ல கிரக நிலைகள் கடக ராசிக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, அந்த கிரக நிலை என்ன மாதிரி மாறப்போகுது, எந்த தேதியில் எங்கள் ராசியிலேருந்து எந்த ராசிக்கு போகுது, அதன் மூலம் வரக்கூடிய பலன்கள் என்ன, எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறத முழுமையாக விளக்கமாக பார்க்கலாம். முதல்ல கடக ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம், பூசம், ஆயில்யம் உங்களுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா உங்கள் ராசியில் சூரியனும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேதுவும், தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும், அஷ்டமஸ்தானத்தில் சனியும் ராகுவும், அயனசைன போகஸ்தானத்தில் புதனும் குருவும் சுக்கிரனும் இருக்காங்க. இந்த மாதிரி கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகள் எப்படிலாம் மாற்றம் அடைய போகுது, என்னைக்கு மாற்றம் அடைய போகுது அப்படின்னா 3ஆம் தேதி அன்னைக்கே அயனசைன போகஸ்தானத்தில் இருந்து புதன் உங்களோட ராசிக்கு வந்துட்டார். 17ஆம் தேதி அன்னைக்கு ராசியில் இருந்த சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறி போக போகிறாரு. 21ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து உங்களோட ராசிக்கு மாறுவார். 25ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசியிலிருந்து புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் அடைய போகிறாரு. இந்த ஒரு கிரக நிலையும் இந்த கிரகநிலை மாற்றங்களும் தான் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். இந்த மாதம் இந்த கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்த்தா நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே சுபமாக நடக்கும். சுப செலவுகள் அதிகரிக்கும். வேலை காரணமாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் தங்குற மாதிரியான சூழல் உருவாகும். நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படலாம். பணவரவு எதிர்பார்த்தபடி நல்லா இருக்கும். பெரியவங்களோட நேசம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். வாகன யோகம் உண்டாகும். தொழில் வியாபாரம் உங்களுடைய வாக்குவன்மையால் சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகளுமே இப்போ வசூலாகும். புதிய வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க. உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் திடீர்னு நீங்கள் செல்கிற மாதிரி சூழல் வரலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு புத்தி சாதுரியத்தால் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடித்து காட்ட போகிறீங்க. குடும்பத்தில் இருந்த திடீர் குழப்பங்கள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய காரியங்களில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பின்னடைவு, கஷ்டங்கள் இது எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பண வரவு உண்டாகும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கோஷ்டி பூசலை தாண்டி சாதனை படைக்க போகிறீங்க. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் யதார்த்தமான படைப்புகளால் அனைவர் கவனத்தையும் ஈர்க்குவீங்க. மாணவர்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். கல்வியில் இருந்த தொய்வு நீங்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் யாருக்கிட்டையும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடாதீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரியான சூழல் உருவாகும். அதனால தான் கவனமாக இருங்க, ஜாமீன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம். மனதில் குழப்பமான நிலை நீடிக்கும். மறைந்திருக்கும் எதிரி தொல்லை தரலினாலும் அவங்களால சின்ன சின்ன இடையூறு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக செயல்படணும் எல்லா விஷயத்துலையுமே. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் கடுமையாக உழைச்சால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். கணவன் மனைவி உறவு விரிசல் ஏற்படலாம். பண பற்றாக்குறை, குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் போகலாம். இதனால குடும்பத்தில் இருக்கிறவங்க அடிக்கடி சண்டை சச்சரவுகளை ஈடுபடலாம். கவனமாக உங்களோட வார்த்தைகளை பிரயோகம் செய்யணும். உங்கள் ஆரோக்கியத்தையும் நீங்கள் சிறப்பாக பார்த்துக்கணும். ஆரோக்கியம் ஏதாவது பாதிப்படையலாம். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருங்க. சின்ன சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் அதுக்கு உடனடியாக மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. வீட்டு வைத்தியம் செஞ்சுட்டு அதை பெரிய அளவில் பிரச்சனையாக்கிறாதீங்க. உடனடியாக மருத்துவர் அணுகி மருத்துவம் பார்த்துக்கோங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உறவுகளுமே பகையில் ஆகலாம்.
எதிரிகளின் திட்டம் உங்களை வேதனைக்குள்ளாகும். அலுவலக வேலையில் உள்ளவங்களுக்கு மேல் அதிகாரிகளால் தொல்லை வரலாம். உங்ககிட்ட குறை கண்டுபிடிச்சி உங்களுக்கு தண்டனை கூட ஏற்படலாம். வேண்டாத இடமாற்றம் வரும். கூட வேலை செய்கிறவங்களால் ஒத்துழைப்பு இல்லாமல் போகும். உங்களோட பணிகளை கண்ணும் கருத்துமாக சிறப்பாக செஞ்சுடுங்க. இந்த ஒரு பிரச்சனையை தவிர்க்கலாம். இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனை தீர பரிகாரமாக நீங்கள் அம்மனுக்கு அரளிப்பூ அர்ப்பணம் செஞ்சு உங்களோட பேரில் அர்ச்சனை செய்து அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா காரியங்களும் கைகூடும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய எதிர்ப்புகள் நீங்கும். சந்திராஷ்டமம் 10, 11, 12 இந்த 3 தினங்களும் மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக நீங்கள் செயல்படணும். அதிர்ஷ்ட தினங்கள் 19, 20. இன்றைய தினம் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலுமே நல்ல பயன்களை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். கடக ராசிக்காரங்க, இந்த அதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திரன். பெரும்பாலும் நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. அன்பிற்கு அடிமையாகக்கூடிய நபர்களாக கடகராசியில் நீங்கள் இருப்பீங்க. கடகராசியிலே புதன் இருக்காருன்னு சொன்னோம். புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு வரும். அந்த எண்ணம் வந்துச்சுன்னா கவனமாக அதை செயல்படுத்துறது நல்லது. புதிய ஆட்களை நம்பி வியாபாரத்தை தொடங்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா புது ஆட்களை நம்பி அதில் ஏதாவது பிரச்சனை, பின்னடைவு, பண கஷ்டம் ஏதாவது வந்துச்சுன்னா அது ரொம்பவுமே பிரச்சனையாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு புது விஷயத்தை தள்ளி போடுங்க. புதிய நண்பர்களின் ஆலோசனை ஏற்காமல் இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதை தீர ஆலோசனை செஞ்சு தீர யோசிச்சுட்டு பிஸ்னஸில் இறங்குறது நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் திடீர் குழப்பங்கள் வரலாம். குழப்பத்தை விட்டுட்டு நல்லா படிக்கிறதுல முழு மனதையும் செலுத்துங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்கிறது நல்லது. புதன் பகவான் ராசியில் இருக்கிறதுனால மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் நீங்கள் கவன சிதறல் வராமல் பார்த்துக்கோங்க. திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை போட்டு குழப்பிக்காதீங்க. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அதீத கோபமும் உண்டாகும். முன் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. குடும்ப வாழ்க்கையில் உங்களோட கோபத்தால் பிரச்சனை வரலாம், கவனமாக இருங்க. இதுவரை பணம், தொழில், வியாபாரத்தில் பல்வேறு பிரச்சனையும் சவால்களையும் சந்தித்து வந்த நீங்கள் அந்த நிலைமையிலேருந்து இந்த மாத இறுதியில் படிப்படியாக அந்த நிலைமையிலேருந்து மாறுவீங்க. நீங்கள் விநாயகர் பெருமானை தொடர்ந்து வணங்கி வருவதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். சூரிய பகவான் 17ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு இது வரைக்கும் சொன்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பிரச்சனையிலேருந்து நிம்மதி உண்டாகும். பண வருமானம், இந்த விஷயத்தில் நல்ல ஒரு மாற்றம் வரும். அரசியல்வாதிகள், அரசு ஊழியர்கள் சிக்கல்களில் சிக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்கணும். செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அலைந்து திரிந்து செய்யும் தொழிலில் அமைப்புகள் நல்லதாக கிடைக்கும். பஞ்சமாதிபதி லாபத்தில் அமர்ந்திருக்கிறதுனால பிள்ளைகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் வரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுக்கிரன் 4இல் மறைந்திருக்கிறதுனால வீடு மாற்றம், கார் மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு அமையும். பாதகாதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்தில் மறைவது யோகத்தை தரும். நல்ல விஷயங்களுக்காக நிறைய செலவு செய்யக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதம். புதிய சொத்துக்கள் வாங்கிறது, இருக்கிற காரை மாற்றிட்டு புதிய கார் வாங்கிறது போன்ற யோகம் இருக்குது. 6ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பது சிலருக்கு வேலை மாற்றத்தை கொடுக்கும். உடல் நலனில் அக்கறையாக இருங்க. சர்க்கரை வியாதி உள்ளவங்க உரிய மருத்துவ ஆலோசனையை பெறுவது நல்லது. சனி பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால திருமணத்திற்காக முயற்சி செய்யக்கூடியவங்க சிறிது காலம் கழித்து செஞ்சால் நல்லது. எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, சனி பகவான் இப்போ வக்கரமாக இருக்கிறதுனால 2வது திருமணம் செய்ய ஏற்ற நிலை இது கிடையாது. திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கறது, முகூர்த்தம் குறிக்கிறது போன்றவற்றை செய்யும் பொழுது ரொம்பவும் கவனமாக இருக்கணும். புதிய நல்ல வேலை வாய்ப்பு வேணால் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை மாற்றம் வரலாம். இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் பெருக நீங்கள் உங்கள் ராசிநாதனை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் எல்லா விதத்திலுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களோட வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வீடு கட்ட நீங்கள் நினச்ச அளவில் அதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களோட சிறப்பான பணிகளுக்கு பாராட்டு கிடைக்கும். கவனமாக செஞ்சால் தான், இல்லைன்னா பல பிரச்சனையுமே வரும். குடும்ப தலைவர்கள் உங்களோட இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீரும். நீங்களுமே தேவையற்ற விஷயத்தில் வாக்குறுதி கொடுக்கக்கூடிய விஷயத்தை இந்த மாதம் கட்டாயம் தவிர்க்கணும். குறிப்பாக முன்கோபம் உங்களுக்கு ஆகவே ஆகாது. கோபத்தை குறைச்சே ஆகணும். தேவையற்ற வாக்குமாதமும் வேண்டாம். பொறுமையை கடைபிடிச்சா எல்லா விதத்திலுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும். உங்கள் ராசிநாதன் அருளால் எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ இந்த கடகராசி அன்பர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். என்ன கடகராசி நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள், உறவினர்கள் கடகராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதில்லையா பெல் ஐக்கான், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை தொடர்ந்து வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம்.
அனைத்து ராசிக்காரங்களுக்குமே நம்மளோட சேனலில் இந்த மாதத்தின் கிரக நிலையால் ஏற்படும் வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பதிவிட்டிருக்கோம். அதையும் பார்த்து பயன்பெறுங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.